இது அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது எந்த ஒரு பண்டிகைனாலும் நம்ம வீட்டில் காமனாக செய்யக்கூடிய பருப்பு வடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சிடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சை தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக நரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வடை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு பொறுமையாக அழுத்திட்டு ஓரங்கள்லாம் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். வடை நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். கிறிஸ்பியான டேஸ்டியான மசாலா வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.